உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசினியர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள், விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க,
அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசிக்கு தூள் கிளப்ப போதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலை கஷ்டம் போதும் போதும். இனிமேல் கவலையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. வெற்றி மகிழ்ச்சி தான் உங்களுக்கு உண்டு. ஏன்னா எவ்வளோ போராட்டத்தை தான் சந்திப்பீங்க. நேர்மை, நேர்மை, உண்மை என்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் இலக்கணமாக இருந்தீங்க. ஆனால் அந்த இலக்கணத்தை எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சித்தரிச்சிட்டாங்க. அவ்வளோ சிக்கல்களிலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த அத்தனை விதமான சிக்கல்களையும் இந்த சித்திரை மாதம் முதல் சிக்கல்கள் இல்லாத மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை யாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு கவலைகளை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு முதல் மாதம் தமிழ் மாதம் இந்த மாதம் தாங்க. சரியா? கவலையே பட தேவையில்ல. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. இவனால் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ போராடிருப்பீங்க. போராட்டம் சொல்லையா முடியும்னு சொல்லுங்கள். அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ மன அழுத்தங்கள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திக்கப் போகிறீர்கள். லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும். என்ன தொழில் பண்ணாஞ்சரி கட்டாயமாக உங்களுக்கு என்னது லாபம் இரட்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நிறையா இருக்கும். எவ்வளோ ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க. வர்ற வரன்களை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பக்காவாக ஜாதகம் பார்த்து ஃபேமிலி விசாரித்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிடிச்ச வரன் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாதக பொறுத்த நல்லா இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்ச வரன்கள் கூட உங்களை நிராகரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் நீங்கள் எவ்வளோ உடஞ்சிருப்பீங்க. அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? உங்களுக்கு பிடித்த வரன், உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் திருக்கல்யாணத்தப்ப சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. ஸோ அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு. ஸோ மேபி அங்கே போய் பார்க்க முடியாலும் உங்களுடைய ஊரில் உள்ள மீனாட்சி அம்மனை போய் பார்த்துருங்க. அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமண தடையை உடைச்சி உங்களுக்கு உண்மையாகவே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை மதுரை மீனாட்சி அம்மனின் திரு வைபோகம் உங்களுக்கு
நடத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக நிறையா ஒரு பொருளாதார விஷயங்கள்லையோ அல்லது தொழிலையோ ஏமாற்றத்தை அடைஞ்சு விட்டீங்க, அதன் மூலமாக கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ ஒரு அனுபவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை ஏமாற்றிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர் திருந்தி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முன்னேற்றம் உண்டு. ஏன் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, ஆனால் என்னுடைய பார்ட்னர் 5 வீடு கட்டிட்டான். எப்படி கட்டினான்னே தெரில, ஆனால் நான் உழைச்சேன், என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எடுக்க முடியல, என்னால் பேசக்கூட முடியல, ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்கக்கூட முடியல, நான் அந்த அளவுக்கு ஒரு நட்புனாலேயோ ஒரு உறவுங்கிற தன்மையிலையோ நான் லாக் ஆகிட்டேன். ஸோ மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது, என்னால் கேட்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்களா? இந்த மாதம் அதை உடச்செறிஞ்சு நீங்கள் கேட்பீங்க. கேட்பது மூலமாக மாற்றம் உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசுதான் சொன்னாரோ அதே மாதிரியே நீங்களுமே உங்களுடைய கேள்விகளை இந்த மாதத்திலிருந்து துவங்கி விடுங்கள். நியாயமான கேள்வியில் கேட்காம இனிமேல் இருக்க மாட்டீங்க. இனிமேல் நியாயமான கேள்வியில் நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்கணும்னு நினச்ச அத்தனை கேள்விகளுமே நீங்கள் சித்திரை மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே கேட்கலாம். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. விட்டுட்டு போகணும்னு நினச்ச உறவு கூட உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. லாபம் இரட்டிப்பாக வரும். இப்போ 1 லட்ச ரூபா எதிர்பார்த்துறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 3 லட்சமாக கூட வரக்கூடிய தன்மையில் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக கொடுத்து வச்ச பணம் வரல, அது ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா? நான் அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு நான் 2 லட்ச ரூபா கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக உங்களை தருவேன், பார்ப்போம், சொன்னால் தரமாட்டோமா அப்படிலாம் கூட பேசியிருக்கலாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இனிமேல் சந்திப்பீங்க. உங்களுடைய பணம் உங்கள் கையில் வந்து சேர்வதற்கான அமைப்பு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு. அந்த ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். அப்போ சூரியன் 7ல் அமர்ந்திருக்கும் போது என்ன விஷயம்னா, உங்களுடைய ஆப்போசிட் உறவு, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ இந்த உறவில் சில வார்த்தைகளில் வித்தியாசம் ஏற்படும். ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க வந்து உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுன்னு பேசுவாங்க. இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய பார்ட்னர் ஏதாச்சும் உங்களோட சில விஷயங்களில் வார்த்தைகளால் கோவப்பட்டாங்கன்னா அவங்கள புரிய வைக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள பொறுமையாக பேசி கொண்டு போங்க. அவங்க உங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க. அதேபோல் உங்களுடைய பார்ட்னர் அரசாங்க வேலைக்கு ஏதேனும் முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. அவங்களுடைய வெற்றியில் நீங்களும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் துலாம் ராசிக்கு அற்புதமான மாதம், மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம், பொருளாதார ரீதியான விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம், சிறப்பான செயல்பாடுகளை நடத்தி வைக்கக்கூடிய மாதம். தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஸோ ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் முழுமையாக அதனை கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடை செய்வது மூலமாக தடைகள் எல்லாம் உடைந்து வெற்றிகள் மட்டும் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம், நன்றியை கூறுகிறேன். நன்றி. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம்.
சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வைக்கணும். அது விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி,
அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தன்னம்பிக்கையை மூலதனமாக, தைரியத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதுக்குள் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ராசியில் மேச ராசி ஒன்று. மேச ராசி சொல்லவே தேவையில்லை, 7.5 சனியை பார்த்து பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நான் சொன்ன வீடியோவெல்லாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா 7.5 சனி மேசராசினியர்களை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிலை ஏற்படும். இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனை இல்லை, உடல் ரீதியாக என்ன மன அழுத்தங்களோ அல்லது மனசுக்குள்ளே உள்ள அழுத்தத்தினால உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான செயல்பாடுகள் நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான மருத்துவரை நாடி நீங்கள் விடை பெறுவதற்கான, நல்ல விதமான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. அதேபோல் சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கும். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கேருந்து பணம் வரும், எப்படி வரும், அதை என்ன சொல்லுவாங்க, நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக திடீர் பண வரவுகள் வருவது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, மறைஞ்சு நின்று அடிக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவாக அறிவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக ரியலாக வேலை பார்த்தும் கூட உங்கள் கூட இருக்க சில நபர்களாலவே நீங்கள் கெட்ட பேர் ஆகியிருப்பீங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதேபோல் அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் பல விஷயம் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராச்சும் அரசாங்க வேலைக்காக எழுத போகிறீங்க, எழுதலான்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வட்டம் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிடுங்க. எது சித்திரை மாதத்தில் உறுதியாக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான செயல்பாடு கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான கிரகங்களும் உங்களுக்கு முழுமையாக செயல்படும், உங்களுக்கு ஃபேவராக செயல்படுவாங்க. சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அப்ளிகேஷன் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சில சிக்கல்களை சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரலாம்.
ஸோ அது அப்படியே ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஃபேவராக அமையும். உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவராக அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு பிரபலங்கள், அதாவது உங்கள் ஊரில் உள்ள மிக முக்கியமான பிரபலங்களாக கூட இருக்கலாம். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரபலங்களை நீங்கள் சந்திக்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய செயல்பாடாக கருதலாம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் வந்து உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் பல விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் 11 தானே உட்கார்ந்தார். ஸோ அப்போ மூத்த சகோதரருக்கே மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தம்பி நம்மளை மதிக்க மாட்டேங்க, நம்ம தங்கச்சி நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க. ஸோ அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் கூட பேசாமல் கூட வந்திருக்கலாம். இல்லைன்னா பேசும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்கள் மூத்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கிறது. உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது. எந்த சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வழி சொத்தில் எவ்வளோ பெரிய ஆளே ஆப்போசிட்டில் நின்னாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அப்படியே போவீங்க, பேசுவீங்க, உங்களை பார்ப்பாங்க, சரி ரைட்டு கொடுத்துரு, அவங்க பக்கம் கொடுத்துரு அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றவங்க கூட உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லுவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கு, எங்கள் அப்பா சொத்துக்கு எனக்கு கேஸ் நடக்குது, நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா சொத்தை வந்து இன்னொருத்தவங்க அபகரிக்க நினைக்காங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசிக்காரங்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான செயல்பாடு ஏற்படுகிறது. மேசராசி என்பவர்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மேசராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ, இவ்வளவு நாளாக தொழிலில் லாபமே இல்லை, லாபங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறோம், ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, காசை வாங்கி உள்ளே போட்டு, அதாவது கடன் வாங்கி காசை உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆனால் எங்களால் அந்த எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல விதமான லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ தொழிலில் லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடைபெறுது. என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேச ராசி சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் போய் வலு இழக்கிறார். அப்போ நம்மளுடைய மேசராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான, உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் எடுத்தால் மட்டும் ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. இது செய்ய போகிறேன், இது செய்கிறதுனால கொஞ்சம் நன்மை இருக்குமா, ஸோ இதில் என்னென்ன மைனஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது உண்மையான நபர்கள்ட்ட போய் கேளுங்க, தேவையில்லாத நபர்கிட்ட கேட்டு ஏமாந்து விட வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் கூறும் சில கருத்துக்கள் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை செய்யவா வேண்டாமான்னு முடிவெடுத்து செய்யுங்க. அதே போல் உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய செயல்பாடுகளை ஏதேனும் முயற்சி எடுக்கிங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வைகாசிக்கு மேலே தொடங்கும். வைகாசிக்கு ஸ்டார்டிங் பிறகு கூட தொடங்குங்க. வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன், வீடு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் கொஞ்சம் மேசராசிக்காரங்க கட்டாயமாக கவனம் செலுத்துங்க. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் கவனம் செலுத்துங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்க வேண்டாம். அது மட்டும் உறுதியாக செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதில் நிறையா செலவுகளை சந்திக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ரேட்டு நினச்சி வாங்கியிருப்பீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இதை வந்து கூண ரேட்டுக்கு கொண்டு விற்றுருப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். வண்டி வாகனங்கள், வீடு மனை கட்டக்கூடிய விஷயங்களில் மேசராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால்
இந்த மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளையும் அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படும் என்பது உண்மை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அண்ணன் இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான
செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வைக்கணும். அது விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிம்ம ராசினியர்களுக்கு சித்திரை மாதம் 2025 சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, என்னென்ன விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய சிம்ம ராசிக்காக இந்த சித்திரை மாதத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு, வச்சு செய்ய போகிறாரு. பெரிய போராட்டத்தை கொடுக்க போகிறாரு, பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல யூடியூப் சேனலில் ஜோதிட நண்பர்கள். இதை பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் மட்டும் உங்களுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, பல ஜோதிடர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, ஸோ மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, ஸோ இது உண்மையான தன்மை என்னங்கிறத எங்களால் உணர முடியல, பயத்தோடு வாழணுமா அல்லது பயம் இல்லாமல் ஒரு தென்பாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றங்கள் மூலமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் கரெக்டாக சனி பயிற்சி ஆரம்பித்து ஒரு 4-5 நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சனி பயிற்சி ஆனோடனே பிரச்சனைன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சனி பயிற்சி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கடந்து வந்துட்டோம். இப்போ 15-20 நாள் கடந்து வந்த பிறகு கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷமும் அதே மாற்றங்களை முழுமையாக உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி உங்கள் பக்கமே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ
இந்த சனி பேச்சில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரியும். பார்க்காதவங்க கட்டாயமாக வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? சரி, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானே உச்சம் அடைகின்ற மாதம் சித்திரை மாதம் தான். அப்புறம் நீங்கள் பயப்படணும்? உங்களுடைய ராசியின் அதிபதியே ஒரு வில் பவரோட தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறாரு. அப்போ உங்களை விட்டு கொடுத்துருவாரா? உங்களை கவலைப்படுத்துருவாரா? இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரா? இல்லவே இல்லை. இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் என்னெல்லாம் நினைக்கிங்களோ, இதை செய்யணும் அதை செய்யணும், இல்லை இதை செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு போகணும், ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், அல்லது வீடு கட்டணும், ஸோ இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனதுக்குள் வைத்து செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்கீங்கன்னா இனிமே செயல்படுத்துங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உதவி கேட்டு உங்களை நாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இவனால் அவங்கள பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசினா இதாக பேசுவேன் அப்படின்னு யாரெல்லாம் மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்களோ அத்தனை பேருமே உங்களுடைய முகத்துக்கு நேரம் மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் உங்களை மதிக்கலையோ அத்தனை பேருமே இனிமேல் மதிப்பாங்க. இவனால் மதிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் போய் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும். சில நபர்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம், எந்தெந்த ராசிக்காரருக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கும், அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், எவ்வளோ பெரிய அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இறை அருள் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக அவர்கள் முழுமை பெறுகிறார்கள், அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கும். இவனால அப்பா அவங்களோட பேச மாட்டேங்காரு, பேச நினச்சா கூட பேச மாட்டேங்காரு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நிலை மாறி தகப்பனாருக்கும் தன்னுடைய தன்னுடைய தகப்பனாருக்கும் மகளுக்கும் அல்லது மகனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராகும். எங்கள் அப்பா போல உண்டா, எங்கள் அப்பா தான் தங்கமானவருங்க, எங்கள் அப்பா தாங்க என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா இல்லை நான் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது என்னுடைய அப்பா தான், அவரை நான் எக்காரணத்தை கொண்டு இனிமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இனிமே சொல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உறுதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றம் உண்டு. எந்த பங்கு வர்க்கத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. அதாவது எந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, வர்த்தகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்காத லாபங்கள் இனிமே கிடைக்கும், இரட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு 100 ரூபா எதிர்பார்த்த இடம், 10,000 ரூபா எதிர்பார்த்த இடம், 1 லட்சம் எதிர்பார்த்த இடத்துல இனிமேல் அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்றவாறு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு வைத்து இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவனால் நீ வேற நாயாரம் சொல்லி நீங்கள் உங்களுடைய பணியாட்களுடன் வார்த்தைகள் மூலமாக விவாதங்களை தொடங்கியிருக்கலாம். அதன் மூலமாக சில மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தி உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ தந்தை வழி சொத்து கிடச்சிருது, தந்தை மூலமாக ஒரு நம்பிக்கை கிடச்சிரும். ஏன்னா தந்தை இருந்தாலும் அந்த உலகத்தில் நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டோம் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த உதவியின் நோக்கம் என்ன, அந்த உதவியின் செயல்பாடு என்னங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் நட்பை ஏற்றுக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக சில அழுத்தமான சூழ்நிலைகள் வந்துடும். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக 15ஆம் தேதி வரையும் தான் சித்திரை மாதம் இருக்கும்.
ஸோ அப்போ இந்த கரெக்டாக அந்த சித்திரை மாதம் இயக்கம் அப்படியே உள்ளே போயிட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் லாஸ்ட் எண்டில் மே மாதம் துவக்கத்தில் நம்மளுடைய நேர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி கவனமாக இருக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதாவது சித்திரை மாதம் எண்டு மே மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்யுங்க. எந்த உங்களுடைய பகுதியில் வீட்டின் பக்கத்தில் எந்த அம்பிகை இருக்காங்களோ அவங்கள மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசிநதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவானும் உறுதியாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை அள்ளி வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சிம்மராசி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார். மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறதுனாலே மதுரையை குலுங்கும். அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல்
உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க, அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த சித்திரை மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோலாம் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். உனக்கென்ன நீ கொடுத்து வச்சவ, உனக்கென்ன நீ கொடுத்து வச்சவன்ப்பா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, உன்னால் எல்லாமே முடியுது அப்படின்னு வார்த்தைகளால் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி அணியினால் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. கந்திஷ்டி யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ, நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கந்திஷ்டி அதிகமான தாக்கத்தை கொடுத்துருக்குங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப தாக்கம். கடந்த காலங்களில் வந்து கந்திஷ்டினால் பாதிக்கப்பட்டதில் முதன்மையான ஆள் நீங்கள் தான். அவ்வளோ தூரம் உங்களுக்கு கந்திஷ்டி இருந்திருக்கு. ஸோ இந்த கந்திஷ்டி, கவலை, போராட்டம் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான மாதத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். கவலைப்படவே வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். அப்போ சூரியன் 11ல் உச்சம் பெறும்போது அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள், உங்களுடைய கிரகங்களே உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண போகுது. அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலையே பட தேவையில்லை. முதல் விஷயம், உங்களுடைய தன்னம்பிக்கை
தைரியம், வீரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, புதிய ஒரு உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு அன்பான நபர்கள் யாராவது உங்களை பார்க்கக்கூடும். புதிய நபர்கள், நம்ம சொல்கிறது யார்? புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய காதல், இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டு. இவனால் பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கை போர் அடித்து போச்சு, கஷ்டமாக இருக்குது, நானும் என் நண்பனை ஃபுல்லாக நம்பி ஏமாந்துட்டேன், என்னோடய வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, புதிய அன்பான ஒரு உறவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அந்த உறவை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்திடக்கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தவறான வழியில் பயன்படுத்தாமல் அவங்க கூறுற அறிவுரைகள், அவங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள ப்ளஸ் என்ன, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கு என்ன உதவி செய்கிறாங்க, அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.